எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது கோகனட் உப்மா, தேங்காய் உப்மா. சாதாரணமாக நம்ம வீட்டில் செய்கிற உப்மாலிருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற டேஸ்ட்ல உப்மா சாப்பிடணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, சிம்பிளாக செஞ்சு எடுத்துக்கலாம், ஈஸியாக இருக்குது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக கடாய்க்குள்ளே 1 கப் அளவுக்கு பாம்பே ரவை சேர்த்து கலர் மாறி போகாமல் நல்லா கிறிஸ்பியாக வறுத்தெடுத்து ஆற விட்டுக்கோங்க. 2 to 3 பேருக்கு சாப்பிட்றதுக்கான அளவுக்கு தான் இன்றைக்கி நம்ம உப்புமா செய்ய போகிறது. ரவை நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே அதே கடாய்க்குள்ளே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி இருக்கு. கொஞ்சம் முந்திரி பருப்பு, 10 to 12 முந்திரி பருப்பு பொன்னிற ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் ரைசின்ஸ் கூடி சேர்த்துருக்கு. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் கூடி சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுக்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை கூடி சேர்த்துருக்கு. எல்லாமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு கேஷ்யூ நட்டு ரைசின்ஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாமல் தேங்காய் மட்டும் வறுத்தும் எடுத்துக்கலாம். இந்த ஒரு ஸ்டெப்பு வேணால் ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நெய்யில் வறுத்து சேர்க்கும்போது இன்னும் டேஸ்டியாக இருக்கும். நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் மாற்றி வச்சுக்கலாம். அதே கடாய்க்குள்ளே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி இருக்கு. இந்த உப்புமா தேங்காய் சேர்த்து செய்கிறதுனால தேங்காய் எண்ணெய் எடுக்கிறதா எப்போவுமே நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கு. கடுகு வெடித்ததுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு நல்ல ஒரு பொன்னிற ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் நைஸாக நறுக்கினது, 2 to 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி நறுக்கினது. இது வரமிளகாய், அது ஆப்ஷனல் தான், நான் ஒரு கலருக்காக தான் சேர்த்துருக்கு. வேணா சேர்த்துக்கலாம், இல்லை இருந்தால் ஸ்கிப் பண்ணிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் கூடி சேர்த்ததுக்கு அப்புறம் 1 நிமிஷம் மீடியம் லோ ஃப்ளேமில் வதக்கிக்கோங்க. அந்த இஞ்சியோட ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மனம் போகக்கூடாது, ஆனால் பச்சையாக இருக்கிற மனம் போகணும். அதுக்கு தகுந்த மாதிரி 1 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். அதுக்கப்புறம் 2 கப் அளவு தண்ணி ஊற்றி இருக்கு. கூடவே 1/4 கப்லேருந்து 1/2 கப் வரைக்கும் துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1/3 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பச்சையாக இருக்கிற தேங்காய் பால் இருக்கிற தேங்காய் தான் சேர்த்துருக்கு. தேவையான அளவுக்கு உப்பு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தீ கம்மி பண்ணி வச்சு வறுத்து ஆற விட்டு இருக்கிற ரவை இதுக்குள்ளே மெதுவாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு உப்புமா உதிரியாக தான் வேணும் அப்படின்னா 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். 2 கப் அளவு தண்ணி ஊற்றும் போது உப்புமா கொஞ்சம் குழஞ்ச மாதிரி தான் இருக்கும். நான் இப்போ 2 கப் அளவு தண்ணி ஊற்றி பவுலுக்குள்ளே செட் பண்ணுறதுக்காக தான் ரெடி பண்ணியிருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ பவுலுக்குள்ளே மாற்றிடலாம். நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் கொஞ்சம் அந்த பவுலுக்கு கீழே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்புமா சூடோடையே மேலே இதே மாதிரி அமர்த்தி வச்சுக்கலாம். கொஞ்சம் நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பவுலுக்குள்ளே போட்டு இதே மாதிரி செட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ ஃபுல்லாக ஒரே பவுலுக்குள்ளே தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கு. மேலேயும் இதே மாதிரி கொஞ்சம் போட்டு ஸ்பூன்லேயே இப்படியே சாப்பிட்டுக்கலாம், இல்லை ஒரு பிளேட்டுக்குள்ளே இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு சைடிஷாக தேங்காய் சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம சேனலில் நிறையா அப்லோட் பண்ணியிருக்கு சட்னி ரெசிபீஸு. ஒரு தேங்காய் சட்னி கூட ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற சிம்பிளாக இருக்கிற இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.